இந்த கொண்டாட்டத்தில் இருக்கிற அப்படின்னு தெரிவிக்கவே நம்மளோட வேலை. இன்று இரவு பிக் பாஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு விஜய் சேதுபதி வரப்போறாரு. விஜய் சேதுபதி இந்த வீக்கு என்ன விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா நிறைய விஷயத்த பேசணுங்க. பிரஜன் இருக்கார்ல, ஆவுனா வந்து விஜய் சேதுபதியோட பேரை யூஸ் பண்றாரு. அதுவும் சேது வரட்டும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது எனக்கு என்னமோ சரியா படல. அதே மாதிரி விஜய் சேதுபதி ஸ்டார்டிங் அவரை கூப்பிடும் போதே மச்சின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிய போறது இல்ல. அப்படியே இருந்தாலும் அவர் கேம்குள்ள போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. விஜய் சேதுபதி சாதாரணமா பிரஜின் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருக்கணும். அந்த இடத்துல விஜய் சேதுபதி பண்ணது தப்பு. இந்த வீக்கெண்ட் அந்த தப்பை விஜய் சேதுபதி சரி பண்றாரா இல்லையான்றதை பார்ப்போம். நேத்து நைட்டு நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா, அமித் பார்வதி சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் அமித் சொன்னா கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கிறாங்க. அமித் கூடயும் ஒரு மோதல்லாம் ஏற்பட்டது. ஏன்னா நீங்க சரியா வேலை செய்ய மாட்டீங்க, அடிக்கடி வெளியே போயிடுறீங்கன்னு அமித் சொன்னாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி அமித் சொன்னா ஓரளவுக்கு பார்வதி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்த புதுசுல நீங்க எப்ப பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பார்வதி, கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாத்தையும் வேற மாதிரி அப்ரோச் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்வதி கேட்க தான் செஞ்சாங்க. பார்வதி கிட்ட இப்போ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. அன்அபிஷியல் ஓட்டிங்லாம் எப்பவுமே பார்வதி ரொம்ப பின்னாடி இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பார்வதி தான் செகண்ட் இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திவ்யா இருக்காங்க, செகண்ட் வந்து பார்வதி இருக்காங்க. சாண்ட்ராலாம் வந்து 3வது 4வது இடத்துல இருந்தவங்க இப்போ 6வது 7வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப பின்தங்கிக்கிட்டே இருக்காங்க. பார்வதி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா இந்த வாட்டி கானா வினோத்தும் வந்திருந்தாருன்னா எல்லாரும் எவ்வளோ பவர்ல இருக்காங்கன்றதை பார்த்துருக்கலாங்க. ஏன்னா கானா வினோத் இதுக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப டாப்ல இருந்தாரு. இந்த வாட்டி அவர் வந்திருந்தாருன்னா எக்ஸாக்டா யார் யார் என்னென்ன பவர்ல இருக்காங்கன்றதை பார்த்துருக்கலாம். திவ்யாக்கும் கானா வினோத்துக்கும் வந்தா எப்படி போட்டி போகுதுன்றதை பார்த்துருக்கலாம். சரி, அடுத்த வாட்டி வருவார்ல, நம்ம அப்ப பார்த்துக்கலாம். இவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, அண்ணா இந்த வாரம் யார் போவாங்கன்னு நீ எதிர்பார்க்குறேன்ன, அரோராக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. பார்வதியோட பிரச்சனை என்னன்னா, எப்படியாவது அரோரா போயிட்டா நல்லா இருக்கும், அவன் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பார்வதி ஃபீல் பண்றாங்க. அதனால தான் அப்படி கேட்குறாங்க. அதாவது அரோராக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அமித் சூப்பரா சொன்னாரு. அது என்ன தெரியுமா, அரோரா இதுக்கு முன்னாடி அது பர்ஃபார்மே பண்ணல, ரொம்ப போரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா. அப்பயே அவ போல, அதாவது அவ ரொம்ப போரா பர்ஃபார்ம் பண்ணும் போதே அவ போல தப்புஸ்டா. இப்போ வேற அவளோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு, நல்லா தான் பண்றா. அப்படி பண்ற பட்சத்தில் அவ வெளியே போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அமித்தே இந்த காரணத்தை சொல்லி அரோராவை நாமினேட் பண்ணியிருக்காரு. நீங்க இருக்கிறதே தெரியலன்ட்டு. ஆனா உண்மையில இந்த வாரத்தில் அரோராவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. என்ன பெருசா, அதாவது இங்க சோஷியல் மீடியால பயங்கரமா அவங்க பர்ஃபார்ம் பண்றதா சொல்றாங்க. அவ்வளோலாம் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா வந்து அந்த சாங்குக்கு பொருள் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுறது, ஃபன் பண்றது, அதெல்லாம் அரோரா பண்றாங்க. முன்னாடி ஏன்டா வீட்டுக்குள்ள இருக்கோன்ற மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு சில விஷயங்களை பண்ற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த கமருதீன் கிட்ட பார்வதியை பத்தி ஏத்தி வர்றது, ஒரு மாதிரி பண்றதெல்லாம் கேவலமா தான் இருக்கு. என்ன கேட்டா கேவலமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.